கவர்னரை பார்க்கணும், மனு கொடுக்கணும். உள்ள போக உங்களுக்கு அனுமதி இல்ல. கொடுக்கிற மனுவை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. முடியாது. அப்போ நீங்க கவர்னரை பார்க்க முடியாது. பார்க்காம போகவும் முடியாது. இன்ஸ்பெக்டர், இன்னும் 5 நிமிஷத்துல இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது. இதை நீங்க சொல்லாம இருந்தாலே இதுக்கு காரணத்தை யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களை சும்மா விட மாட்டோம். என்ன இவ்வளவு பதட்டமா வர? துணிமணி எல்லாம் எடுத்து சீக்கிரமா கிளம்புங்க. சீக்கிரம். எதுக்குண்ணா? நாம எல்லாரும் பம்பாய்க்கு போறோம். உங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்களை நல்லா வாழ வைக்கிறேன். என்ன நான் சொல்ற? இவ்வளவு பணம் ஏதுண்ணா? கொலை பண்ணதுக்காக கிடைச்ச பணம். நம்ம 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்லவனை கொண்டுட்டேடா பாவி. இவங்க கல்யாணத்துக்காக தான் இதை செஞ்சேன். இந்த பணத்துல எங்க கழுத்துல தாலி கயிறு ஏறதை விட உன்னை கொலை பண்ணிட்டு தூக்கு கயிறு ஏறதை நாங்க பெருமையா நினைக்கிறோம்டா. காலம்பூரா கண்ணியா இருந்த கூட கவலைப்பட்டு இருக்க மாட்டோம். பணம் பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்காக உழைச்ச ஒரு உத்தமனை கொன்னுட்டியாடா. கூட பிறக்கலனாலும் அவர் தாண்டா எங்களுக்கு அண்ணன், நீ இல்ல. நம்ம இன நாட்டுக்காக பாடுபட்ட இனமாயிருக்கணும், துரோகம் பண்ண இனமாயிருக்க கூடாது. இது வரைக்கும் உங்க பேச்ச கேட்டு ஏமாந்த ஏழை ஜனங்க
இங்க வந்தீங்க எங்களுக்காக உழைச்ச போச ஆளை வச்சு கொண்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்களை ஆட்சியில இருந்து இறக்க வர ஓய மாட்டான், அடிச்சே இறக்கும். அடிக்கிறா. இவர் தாங்க முதலமைச்சர், இவர் அடிக்க. இவர் அடுத்த முதலமைச்சர், இவர் அடிக்க. நான் சாதாரண எம்எல்ஏங்க, என்ன அடிக்காதீங்க. நிக்க மாட்டோம்பா. உங்களுக்கு ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன போட்டு அடிங்க கொள்ளுங்க, லேசா உயிரை மட்டும் விட்டுடுங்கப்பா. நான் பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிக்கிறேன். பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். ஆம்பளை பையனை பக்க மாட்டேன். அப்படியே பார்த்தாலும் அரசியலுக்கு விட மாட்டேன். இனி அரசியலுக்கு வர மாட்டேன். அரிசி வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிறேன், என்ன விட்டுருங்க. யோ, ஜனங்க துரத்திட்டு வராங்க, ஷூட் பண்ணியா? ஷூட் பண்ணுங்க. என்ன சொல்லிட்டே இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எத்தனை விஷயத்துல நீங்க எல்லாம் சொல்லி நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்பதான் எங்களுக்கு புத்தி வந்திருக்கு. போலீஸ்காரங்க பொதுமக்களோட நண்பங்கிற காலம் போய் எங்களை எல்லாம் விரோதியா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனங்க முன்னால எங்களை அசிங்கப்படுத்துறது உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் தான். டேய், நீ ஏடா பேசுற? அட பாவி, அப்பவே சொன்ன கேட்டீங்களா? இந்த பணக்கொட்ட தலையனை பக்கத்துல வச்சு ஊத்தி கொடுக்காதீங்கன்னு. இன்னும் ஏத்திட்டு இப்படி நம்மள கவுத்துட்டாங்க. நாங்க நல்லதும் பண்ணுவோம்னு ஜனங்களுக்கு தெரிய வேணாம், அதுக்காக தான். யோ, நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? அடச்சே, உங்க ஆட்சியே கவர போகுது. என்னையா பண்ண போறீங்க நீங்க? யோ, ஜனங்க அடிக்கிறாங்க, பெண் சொல்றேன். வேடிக்கை பார்க்க போறோம். அது பார். ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க. அட பாவிகளா, வீடு கட்டி அடிக்கிறீங்களேடா, போட்டு நிறுத்துறீங்களேடா. தம்பி, உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்க முகத்தை மட்டும் காட்டிட்டு போயிருங்க. என் மேல நீங்க காட்டுற அன்புக்கும் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த நேரத்துல என் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் மதத்தால வேற வேறையா இருந்தாலும் மனத்தால ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை மாத்த நினைக்கிறாங்க. நீங்க மாறவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்துக்குங்க. ஒற்றுமையில இந்தியனா இருக்கணும், உணர்வுல தமிழனா இருக்கணும், மொத்தத்துல மனுஷனா இருக்கணும். ஏழை ஜாதி